வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இங்கே நம்ம பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இங்க மார்க்கெட் பார்த்தோம்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது மார்க்கெட் வந்து நாளைக்கு ஆரம்பிச்சு பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆகி தொடர்ந்து மேல் நோக்கி நகரும் பொழுது முதல் டார்கெட் நம்ம 25,472 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க ஜோன் இருக்கு, இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி அடுத்து இந்த லெவல இங்க நம்ம இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட என்ட்ரி பாயிண்டா நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோன்ல என்ட்ரி ஆகும். 25,590 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இங்க நமக்கு இந்த ஜோன்ல எக்ஸிட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதையும் தொடர்ந்து மேல் நோக்கி நகரும் பொழுது 25,656 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 25,288 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேதான் இங்கேயும் நமக்கு இந்த இடத்துல ஜோன் இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 25,222 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 25,104 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்க டிரா பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம இந்த ஸ்லோப் லைனையும் அனலைஸ் பண்ண போறோம். இந்த ஸ்லோப் லைன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகர்ந்து மேல் நோக்கி திரும்ப ஏறும் பொழுது அதோடைய லோ லெவலை வச்சு நம்ம நடந்துட்டோம். இப்போ லோ லெவல்ல இந்த பேஸ் லைன் வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு நேற்றைக்குரிய க்ளோசிங் பாயிண்ட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து தொடர்ந்து இந்த ஸ்லோப் லைனுக்கு கீழேயே தான் மூவ் ஆயிருக்கு. ஆனா எண்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு இங்க இந்த பாயிண்டோட நமக்கு மேட்ச் ஆகிறத பார்க்க முடியும். அப்ப இந்த மேட்ச் ஆகும் பொழுது நமக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம். ஒண்ணு தொடர்ந்து இதையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி இறங்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு முதல் சப்போர்ட் லெவலை தாண்டி இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இல்லை அப்படின்னா நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 25,500 வரைக்கும் 550 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேத்திக்கு ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் இருந்தது. ஆனா நமக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சிக்னல்ல இருக்கு. இதை தொடர்ந்து நாளைக்கு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அடுத்த நாள் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குதா அல்லது ரெட் சிக்னல் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெட் சிக்னல் வந்ததுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அடுத்த வாரத்துல இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். மார்க்கெட் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆச்சுன்னா முதல்ல 57,250 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி நகரும் பொழுது 57,545 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 57,727 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல 56,773 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,591 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு 56,296 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்க சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். மேலும் இந்த ஸ்லோப் லைனும் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நிஃப்டி 50ல பார்த்த மாதிரியே இங்கேயும் இந்த ஸ்லோப் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த ஸ்லோப் லைன் பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 56,600 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு டச் ஆகும்போது திரும்ப மார்க்கெட்ல மாற்றம் ஏற்பட்டு நமக்கு அடுத்து வர்ற நாட்கள்ல முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 57,300 வரைக்கும் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்க அனலைஸ் பண்ணும்போது செல்லரோட டாமினேஷன் தான் நமக்கு இங்க அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம எல்லா சார்ட்லயும் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது. அடுத்த நாள் நமக்கு ஒரு சின்ன கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனா இந்த இடம் பார்த்தோம்னா நமக்கு தொடர்ச்சியான இறக்கம் கொடுத்துருக்கு. அப்ப நாளைக்கு நமக்கு அடுத்த மூவ்மெண்ட் கிரீன் சிக்னல்ல வருதா இல்ல ரெட் சிக்னல்ல இருக்கா அப்படிங்கறதையும், அப்போ நம்ம எந்த பேட்டர்ன்ல அடுத்து மூவ் ஆக போகுது அப்படிங்கறதையும் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இப்ப அடுத்தது நமக்கு ரெட் கலர்லயே மூவ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து 2வது சப்போர்ட் லைன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு இதே இடத்துல ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்து திரும்ப நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.